வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு தனி டாபிக். இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ள அது தேவையில்லை. பட் ஆனா நடுத்தர மக்களால சென்னையுடைய மைய பகுதிகளில் வீடு வாங்க முடியாத ரேட்டுக்கு லேண்ட் வேல்யூ ஏறி போயிருக்கு. இதனால என்ன ஒரு பிரச்சனைனா வீடு விற்கவும் முடியல, யாரும் வாங்குறதுக்கு இல்லன்றீங்க. ஏன்? ஆமா, யாருங்க வாங்குவா? 4 கோடி 5 கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கங்க ஒரு பிளாட்ட. யாரு வாங்குவா? நான் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் அதை சொல்ல, நான் பிளாட் இந்த சென்ஸ் நிலத்தை சொல்றேன். சென்னையில ஒரு கொஞ்சம் ஒரு சென்னைக்குள்ள ஒரு இது நீங்க ஒரு பிளாட் நீங்க வாங்கணும் அப்படின்னா 4 கோடிக்கு கம்மியா கிடைக்க மாட்டேங்குது. 4 கோடிங்கிறது நான் சொல்றது நார்மல் பிரைசிங். அந்த 4 கோடி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? சரி, 4 கோடி வாங்க வச்சிருக்கிறவன் ஒரு பிளாட்ல வீடு கட்டுவான்? முதல்ல பிளாட்டை வாங்கி வீடு கட்டணுமே அது மேல. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இது இங்க சென்னையில வந்து ஒரு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரும் கனவா தான் போயிருக்கிற பல பேருக்கு. நிறைய பேர் அதை வாங்கவும் முடியாது. பயங்கர காசு இருக்கனால தான் வாங்க முடியும். அப்ப இது ஏதோ ஒரு ஸ்கேம்